பெரும்பாலும் பஜ்ஜீஸ் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா, அடிக்கடி பயத்தில பானைக்குள்ளே போயிடும். இது அடை காக்கிறது ஏதாவது ஒரு பறவை கன்டினியூட்டிவா இருந்துச்சுன்னா, நல்ல விதமா பொரிக்கும். இதுவே 2ம் அடிக்கடி ஒரே பானையில 2 பறவைகளும் போய் இருந்ததுன்னா, அது பெரும்பாலும் பொரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் அது மாரி பயப்படக்கூடிய பஜ்ஜீஸ் உங்கள் கூண்டில் இருந்ததுன்னா, அதுக்கு ஒன்றும் பானையை பெருசாக வைங்க. அப்படி இல்லைன்னா இந்த காக்கடைல், ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ்லாம் ஒரு பாக்ஸ் வைப்பாங்க பாருங்கள், பார்க்குறதுக்கு எலி கூண்டு மாதிரியே இருக்கும். அது மாதிரி ஒரு கூண்டை வச்சிங்கன்னா, அது என்னதான் பயத்தில் உள்ளே போனால் கூட முட்டைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதனால் நல்ல விதமாக அடை காத்து நல்ல விதமாக பொரிக்கும். 2வது, சின்ன கூண்டில் அதிகமான பஜ்ஜீஸ் இருந்ததுன்னா, அது பானையில் ஒரு பறவைக்கு மேலே இன்னொரு பறவை போய் சண்டை போட்டு அந்த முட்டையை டேமேஜ் பண்ணிடும். அதனாலேயும் முட்டை பொரிக்காமல் இருக்கும். ஒன்று பேராக ஒரு தனி கூண்டாக வச்சுருங்க. இல்லை பெரிய கூண்டில் குறைவான பஜ்ஜீஸ் ஜோடியை வச்சுருக்கும்போது அது நல்ல விதமாக அதை அடை காத்து பொரிக்கும். நான் ரொம்ப வருஷமாக அந்த பஜ்ஜீஸு வளர்க்குறேன். ஏற்கனவே ஒரு குடியிருந்த வீட்டில் நிறைய பறவைகள் வச்சுருந்தேன். அது நிறைய க்ரோத் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் விற்றுட்டேன். கொஞ்சம் நண்பர்களுக்கு கொடுத்துட்டேன். திரும்பவும் நான் ஷிஃப்ட் ஆகிற வேறு வீடு வாடகைக்கு போகும்போது, அந்த வீட்டில் பறவைகள் வளர்க்கறதுக்கு சௌகரியம் இருந்தாலும், அந்த பக்கத்து குடியிருப்பு வீட்டில் நிறைய பூனைகள் வளர்க்குறாங்க. கொஞ்சம் ஏமாந்தா தலைவன் கூண்டையும் காலி பண்ணிடுவான், பறவையும் காலி பண்ணிடுவான். அதனால் நான் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கேன். அடுத்து நாய்களும் சில ஜாதி நாய்களும் அதிகப்படியான சவுண்டு கொடுக்கும் வைப்ரேஷனில். அந்த சவுண்டு திடீர்னு கத்தும் போதும் இந்த பறவைகள்லாம் அலறும், பதட்டத்தில் பறக்கும். இதனால் கூட இந்த பறவைகள் முட்டை இட்டு அடை காக்கும் போது பொரிக்காமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஃபுட்டு எப்பயும் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுருங்க. இல்லை இந்த வீடியோ நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வாட்டர் கேனில் வச்சுருப்பேன். அதே மாதிரி தண்ணியை செட் பண்ணி வச்சுருங்க. தண்ணி ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை அழுக்காயிடுச்சுன்னா தண்ணி மாற்றுங்க. இல்லை வாரத்துக்கு ஒரு முறை கூட மாற்றலாம். தண்ணி வாட்டர் கேனில் இருக்கும்போது எதுவும் டேமேஜ் ஆகாது. க்ளீன் பண்ணுறதும் நீங்கள் நார்மலாக வச்சுருந்தீங்கன்னா இந்த பறவைகள்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட வளர்க்கலாம். எந்த தொந்தரவும் இல்லை. அது கூண்டுக்குள்ளேயே தான் இருக்க போகுது. அதே சமயம் அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலாக இருந்ததுன்னா அது நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட வளர்க்கலாம். நன்றி, வணக்கம்.